செல்வியும் திருவும் நிலா வீட்டிற்குள் நுழைந்தனர். திருவை பார்த்த நிலாவின் அம்மா துர்கா, ஏய் திரு, என்ன அதிசயமா வீட்டு பக்கம் வந்திருக்க, வா வா என்று உள்ளே அழைத்தார். திருவும், மாமா எங்கத்த என்று கேட்டுக்கொண்டே சோபாவில் அமர்ந்தான். மாமா நிலாவுக்கு ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. இந்த வாரத்தோடு அவளுக்கு காலேஜ் முடியுது. இனிமேல் கல்யாணம் தான் பண்ணணும். அதான் கல்யாண யோகம் வந்துருச்சான்னு ஜோசியரை பார்க்க போயிருக்காரு என்றார் துர்கா. திரு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். மாப்பிள்ளை யாரு என்று விளையாட்டாக செல்வி கேட்க, திரு இல்லைன்னா அருண், 2 பேரில் யாராவது ஒருத்தன்னு தான் உங்கள் அண்ணன் சொன்னார். யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கட்டிக்கட்டும். நிலாவுக்கும் திருவுக்கும் 5 வயசு வித்தியாசம். அருண் 12வது முடித்து வேலைக்கு போய் கடன் அடைச்சிட்டு 3 வருஷம் கழித்து நிலா கூட காலேஜ் போனதுனால இப்போ படிக்கிற நிலமையில இருக்கான். இல்லைனா இந்நேரம் வேலைக்கு போயிருப்பான். எப்படி பார்த்தாலும் அருணுக்கும் நிலாவுக்கும் கூட 3 வயசு வித்தியாசம் வருது. அதனால் 2 பேரில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று நிலாவின் அம்மா கூற, திருவின் அம்மா செல்வி, அருணுக்கு படிப்பு முடிய 1 வாரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேலை கூட இல்லை. இப்போ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்றார். ஐயோ அண்ணி, அவன் தான் போலீஸ் பரீட்சை எழுதியிருக்கான்னு சொன்னான்ல, எப்படியும் வேலை கிடச்சிரும். நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னான். பார்ப்போம், நாம் என்ன உடனேவா கல்யாணம் பண்ண போகிறோம்? ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் 6 மாதம் பொறுமையாக இருப்போம். 3 பேரும் முடிவு எடுத்துட்டு பதில் சொல்லட்டும் என்றார் துர்கா. இதை கேட்டுக்கொண்டிருந்த திருவின் முகம் வாடி போனது. ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தான். செல்விக்கு திரு நிலாவை விரும்புகிறான் என்று தெரியும். அதனால் திருவுக்கு நிலாவை திருமணம் செய்வது பற்றியே பேசிக்கொண்டிருக்க, நீங்கள் மட்டும்தான் அப்படி சொல்கிறீங்க, திருவை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே என்றார் நிலாவின் அம்மா. செல்வி திருவின் முகத்தை பார்த்தார். அவன் முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. செல்விக்கே ஒரு நிமிடம் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஒருவேளை விளையாட்டுக்காக அவளிடம் காதல் கடிதம் எழுதி கொடுத்திருப்பானோ என நினைத்து கொண்டு, சரி யாரோ ஒருத்தர் கட்டிக்கட்டும், இருந்தாலும் பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படி கல்யாணம் செய்கிறது என்று கேட்க, அதெல்லாம் அந்த காலம், இப்போது யார் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் என்றார் துர்கா. சரியான சமயத்தில் நிலாவும் குளித்துவிட்டு கீழே இறங்கி வந்தாள். திருவை பார்த்தவுடன் ஒரே சந்தோஷம் அவளுக்கு. பரவாயில்ல, சொன்னது வந்துட்டானே என்று நினைத்து கொண்டு புன்னகையோடு அவனை பார்த்தாள். ஆனால் திரு சோகமான முகத்தோடு அவளை பார்த்தான். அதே நேரம் நிலாவின் அப்பாவும் அருணும் வீட்டிற்குள் நுழைந்தனர். என்னங்க, என்ன சொன்னார் ஜோசியம் பார்க்குறவர் என்று துர்கா கேட்க, கல்யாண தசை வந்துருச்சு, எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றார் நிலாவின் அப்பா. சரி, உங்கள் தங்கச்சி பசங்களும் இங்கே தான் இருக்காங்க. யாருக்கு நிலாவை கட்டிக்கணும்னு ஆசைன்னு கேளுங்க, இப்போவே சம்மந்தம் போட்டுடுவோம் என்றார் துர்கா. உடனே நிலாவின் அப்பா, என்னப்பா திரு சொல்லு, நீ தான் மூத்த பிள்ளை, சின்ன வயசுலேருந்து உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசி வச்சுருந்தோம். இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டீங்க, நீங்கள் தான் முடிவை சொல்லணும். சொல்லுப்பா, நீ நிலா விரும்புறியா என்று கேட்டார். நிலா சிரித்து கொண்டே, சொல்லுடா சொல்லு என்று கண்ணை காட்டினாள். சொல்லுப்பா, நிலாவை கட்டிக்கிற ஆசை இருக்கா என்று நிலாவின் அப்பா கேட்க, பயத்தில் இல்லை என்றான் திரு. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அதிர்ந்து போனாள் நிலா. உடனே அவள் கண்கள் கலங்க தொடங்கியது. வாயில் வார்த்தை வராமல் தொண்டை இறுகியது. எச்சிலை கூட விழுங்க முடியாமல் திகைத்து போய் நின்றாள். செல்விக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா, உண்மையாகவே விருப்பம் இல்லையா என்று செல்வி கேட்க, அவன் மாமாவை பயத்தில் பார்த்து கொண்டே இல்லை என்றான். சரி விடு, அவனை தொல்லை பண்ணாத, முதல்ல நிலாவை கேட்போம். நிலா, நீ வேற யாராவது விரும்புறியா? உங்ககிட்ட தான் முதல்ல கேட்டிருக்கணும், சொல்லு என்றார் அவள் அப்பா. திரு ஏக்கத்தோடு அவள் முகத்தை பார்த்தான். நான் தான் வேண்டுமென்று கூறு என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு அவள் முகத்தை ஏறிட்டான். இல்லைப்பா, நான் யாரையும் லவ் பண்ணலை, நீ யாரை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன் என்றாள். திரு ஏமாற்றத்தோடு நின்றான். சரி, ரொம்ப சந்தோஷம் நிலா. சரி நீ சொல்லு அருண், நீ நிலாவை கட்டிக்கிறியா என்று கேட்டார் நிலாவின் அப்பா. நீ யாரை கட்டிக்க சொன்னாலும் நான் கட்டிக்குவேன் மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு எனக்கு தெரியும் என்றான் அருண். நிலாவின் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி, அருணுக்கே நிலாவை கட்டி வச்சிருவோம் என பேசி முடித்து அந்த நிமிடமே சாஸ்திரத்திற்காக தட்டு மாற்றி கொண்டனர். நிலா அதிர்ந்து போனாள். திரு இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. வாழ்க்கையின் முக்கியமான சமயத்தில் கூட கோழையாக இருப்பவனை நம்பவே கூடாது.
என்று தன் அப்பாவின் ஆசையாவது நடக்கட்டும் என்று முடிவு செய்தாள். தட்டு மாற்றிக்கொண்ட உடனேயே திரு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அருண், செல்வி அனைவரும் நிலாவின் அம்மா அப்பாவுடன் பேசி கொண்டிருந்தார்கள். நிலா ரூமிற்கு சென்று அழுது கொண்டிருந்தாள். வீட்டிற்கு சென்று திரு நிலாவிற்கு ஃபோன் செய்தான். உடனே ஃபோனை எடுத்து, எதுக்கு ஃபோன் பண்ண என்றாள். இல்லை நிலா, என்னை மன்னிச்சிரு. அந்த நிமிஷம் நம்ம விஷயத்த சொல்ல தைரியம் இல்லை, அதான் சொல்லலை. நான் வேணா அருண்கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேச சொல்லவா என்று திரு கேட்க, சி வாயை மூடு, இதை சொல்ல கேவலமா இல்லை உனக்கு? எல்லாத்துக்கும் அவனை எதிர்பார்க்குற, லவ் பண்ணுறதை மட்டும் ஏன் நீ பண்ண? அதையும் அவனையே பண்ண சொல்லியிருக்கலாமே. என்னோட தப்பு தான், உன்னைய லவ் பண்ணதுக்கு அவனை லவ் பண்ணியிருக்கலாம் என்றாள். இதை கேட்ட திருவுக்கு கோபம் வந்து விட்டது. எதுவும் பேசாமல் ஃபோனை துண்டித்தான். ஃபோனை வைத்தவுடன், இதுக்கெல்லாம் இவனுக்கு ரோசம் வருது, காதலிச்ச பொண்ணை விட்டு கொடுக்குறப்ப இந்த ரோசம் எங்கே போச்சு என்று புலம்பிக் கொண்டே அழுதாள். அங்கு திருவும் தவறு செய்து விட்டோம் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தான். கீழே பேசி கொண்டிருந்த அனைவரும் இன்னும் 1 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று பேசி கொண்டிருந்தனர். நிலா, திரு இருவரின் காதல் விஷயம் தெரியாத அருண் அவர்களோடு சேர்ந்து ஆர்வமாக பேசி கொண்டிருந்தான். நிலாவின் அப்பாவும் அருணிடம் 5 லட்சம் பணத்தை கொடுத்து பொறுப்பாக கல்யாண செலவுகளை பார்க்கும்படி கூறினார். அவனும் பணத்தை வாங்கி கொண்டு செல்வியுடன் வீட்டிற்கு சென்றான். திரு கண்களை துடைத்து கொண்டு எதுவும் நடக்காதது போல அமர்ந்திருந்தான். நல்ல வேலைடா, நிலா மேலே ஆசை இல்லைன்னு உண்மையை சொன்னேன். நான் கூட நீ அவளை லவ் பண்ணுறியோன்னு நினச்சேன். விருப்பம் இல்லைன்னா எதுக்குடா லெட்டர் எழுதி கொடுத்த? பொழுது போகாமல் இதெல்லாம் பண்ணுறியா என்று திட்டினார் செல்வி. மா, சும்மா மாமா பொண்ணுன்னு வம்பளுத்தேம்மா என்றான் திரு. உனக்கு அவளை பிடிச்சிருந்தா சொல்லு, மாமா கிட்ட பேசுகிறேன் என்றான் அருண். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ கல்யாண வேலையை பாரு என்றான் திரு. அருணும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சென்றான். தம்பியாவது நல்லபடியாக இருக்கட்டும், அவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் என்று எண்ணினான். அதனால் அதை பற்றி எதுவும் நினைக்காமல் வழக்கம் போல வேலைக்கு செல்வது, வீடு திரும்புவது என்று இருந்தான் திரு. நிலாவுக்கு தேர்வு அனைத்தும் முடிந்தது. வீட்டில் இருந்தாலே திரு நினைப்பு வந்து அழுகத் தொடங்கி விடுவாள். சாப்பிடாமல் கொள்ளாமல் ரூமிற்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். நாட்கள் போனது. திருமணத்திற்கான வேலைகளும் நடக்க தொடங்கியது. அதே சமயம் அருணுக்கும் போலீஸ் வேலை கிடைத்துவிட்டது. வீடே சந்தோஷ கலையில் இருந்தது. நிலாவும் மனதை தேற்றிக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கினாள். ஆனால் அருண்தான் அவள் கணவனாக போகிறான் என்பதை மனதளவில் ஏற்றுக்கொள்ள அவளுக்கு சிறிது நாள் தேவைப்பட்டது. நலங்கு, நிச்சயதார்த்தம் என்று எல்லாம் முடிந்தது. திருமண நாளும் வந்தது. எதுவுமே நடக்காதது போன்று சாதாரணமாக திருமணத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் திரு. கடைசி நிமிடத்தில் கூட அனைவர் முன்னிலையிலும் உண்மையை சொல்லிவிட மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள் நிலா. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அருண் தாலி கட்டும் சமயம் தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களை மூடிக்கொண்டாள். அனைவரின் ஆசீர்வாதத்துடன் திருமணமும் நடந்து முடிந்தது. நடப்பதெல்லாம் கனவு போல் இருந்தது நிலாவுக்கு. திருமணம் முடிந்து வீடு வரும் வரை அருணிடம் எதுவும் பேசாமல் மௌனமாக வந்தாள். நிலா வீட்டில் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிலாவின் அம்மா அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். மா, இதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வேணாம்மா, நான் கொஞ்ச நாளைக்கு உன் கூட தூங்குறேம்மா என்றாள் நிலா. நிலாவின் அம்மா சிரித்து கொண்டே, கொஞ்ச நாளுக்கு அப்படிதான் நிலா இருக்கும், பயப்படாத என்று கூறி அவளை முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைத்தார். பால் சொம்பை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற நிலாவை பார்த்த அருண் சிரித்தான். என்னடி, நமக்குள்ளே எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்றான். நிலா ஒன்றும் பேசாமல் மௌனமாக நின்றாள். அவளுடைய பயம் அருணின் கண்களுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. சரி, உட்காரு என்றான். அவளும் எதுவும் பேசாமல் மெத்தையில் அமர்ந்தாள். உன்னை பற்றி அணுவாக தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். உன்னோட பயம் எனக்கு புரியுது. என்னைக்காச்சும் நான் உன்னை தப்பாக பார்த்துருக்கேனா, இல்லை தப்பாக பேசியிருக்கேனா? அப்புறம் எப்படி உன்னோட அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொடுவேன்? உனக்கு அத்தை பையன்னு இருக்கிறத விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கேன். இனிமேலும் அப்படி தான் இருப்பேன். நீ எதை நினச்சும் பயப்படாத, உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். உன்னோட விருப்பம் இல்லாமல் என்னோட நிழல் கூட உன் மேலே படாது. நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோ என்று நிலாவின் பதிலை கூட கேட்காமல் கீழே படுத்து கொண்டான் அருண். நிலா அவன் பேசியதற்கு எந்த பதிலும் கூறாமல் அப்படியே படுத்து தூங்கினாள்.
காலையில் நிலாவுக்கு முன் தூங்கி எழுந்தான் அருண். நிலா எழும் வரை காத்திருந்தான். அவள் எழுந்தவுடன், ஏன் நிலா, குளிச்சுட்டு போ, இல்லைனா நமக்குள்ளே எதுவும் நடக்கலைன்னு தப்பாக நினச்சிப்பாங்க என்றான் அருண். நிலாவும் அவன் பேச்சை கேட்டு குளித்துவிட்டு வெளியே சென்றாள். நிலாவின் அம்மா இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினார். சரி நிலா, அருணுக்கும் உனக்கும் அப்பா பக்கத்து தெருவில் வீடு பார்த்துருக்காரு. திருவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் 2 பேரும் தனியாக இருங்க என்று திருவின் அம்மாவும் நிலாவின் அம்மாவும் சேர்ந்து நிலாவிடம் கூற நிலாவும் அருணும் ஒப்புக்கொண்டனர். சாப்பிட்ட உடனேயே புது வீட்டிற்கு கிளம்பினர். அங்கு இவர்கள் செல்வதற்கு முன்பாகவே பால் காய்ச்சி புது பாத்திரங்கள் அனைத்தும் அடுக்கி வைக்கப்பட்டு மளிகை சாமான்களும் நிரப்பப்பட்டிருந்தது. இருவரையும் புது வீட்டில் விட்டுவிட்டு திருவின் அம்மாவும் நிலாவின் அம்மா அப்பாவும் கிளம்பினர். சமையலறைக்குள் நுழைந்த நிலா திருவென முழித்து கொண்டிருந்தாள். அருண் அவளை பார்த்து சிரித்தான். உடனே நிலா முறைத்தாள். அதான் சமைக்க வராதுல்ல, அப்புறம் எதுக்கு சமையலறைக்குள்ளே போகிற? நானே உனக்கு சமைச்சு தரேன். அத்தை சமைக்கிறத நிறைய தடவை பார்த்துருக்கேன். நானும் கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு என்றான். சரி, நான் உனக்கு காய்கறி வெட்டி தரேன் என்றாள் நிலா. இல்லை இல்லை, நீ கையை வெட்டிக்குவ, வேண்டாம் என்றான். நிலாவும் எதுவும் செய்யாமல் கிச்சன் மேடை மீது அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அருணும் சாம்பார் பொரியல் என்று அழகாக சமைத்து முடித்தான். இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். நிலா எப்போதும் நடந்து கொள்வதைப் போல இயல்பாக நடந்து கொள்ளவில்லை. அருணிடம் முன்பு இருந்த நெருக்கம் இப்போது இல்லை. சிறிய தயக்கத்தோடு விலகி இருந்தாள். அவளால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை அருணும் புரிந்து கொண்டான். சிறு சிறு வேலைகளை கூட அவளை செய்ய விடாமல் பார்த்து கொண்டான். நிலாவும் அருணிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோசை ஊற்றுவது, சட்னி அரைப்பது, டீ போடுவது என்று சிறு சிறு வேலைகளை கற்றுக்கொண்டாள். அருண் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீடு திரும்புவான். அவன் இல்லாத நேரங்களில் ஃபோனை பார்த்து ஏதாவது உணவை சமைத்து வைப்பாள். அதில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நமக்காக செய்திருக்கிறாள் என நினைத்து கொண்டு அதை ரசித்து சாப்பிடுவான். இப்படியே திருமண வாழ்க்கை கடந்தது. நிலாவின் மனம் மட்டும் மாறவில்லை. பாகம் 3 சந்திப்போம். நன்றி.